ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் வறுவல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெண்டைக்காய், ரெட் சில்லி பவுடர், உப்பு. வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. இந்த ரெசிபி மார்னிங் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சுலபமாக பண்ணிடலாம். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரமெல்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி நான் சின்ன சின்ன ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு வெண்டைக்காய் கட் பண்ணும்போது அதில் ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதனால நல்லா தொடச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை நான் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெண்டைக்காய் இது கூட நான் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான காரம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு உப்பு காரம் எல்லா காயிலையுமே நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் நமக்கு எல்லா காயுமே ஈக்குவலாக வேகும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். காய் நல்லா வேகட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காய் சீக்கிரமாக தீஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தான் நமக்கு காய் எல்லா சைடும் நல்லா ஈக்குவலாக வேகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சாஃப்டாக போதும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் இதை வைக்கிறேன். அப்படியே ஒரு 2 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம்.
நம்மளோட வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இது ரொம்ப நல்லா இருக்கும். இது மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.